தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. செம்பட்டி, வெள்ளோடு, காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பெருமாநல்லூர், கணக்கம்பாளையம், வள்ளிபுரம், தொரவலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சுற்றுவட்டாரத்தில் சூறை காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, பத்தலக்குண்டு, கொடைரோடு உள்ளிட்ட பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. விடாது பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, வடுகப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம், தேக்கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. வாடிப்பட்டி, பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 3 மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையால் சோழவந்தான், ஜனகை மாரியம்மன் கோவில், மேலவெளி வீதி உட்பட பல முக்கிய வீதிகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மழைநீர் வடிகால் கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கனமழை காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கருவரக்குண்டு பகுதியில் பெய்த கனமழையால் ஒலிப்புழா, கல்லன்புழா ஆகிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோரங்களில் உள்ளவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் சடலங்களை தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 126 பேரின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முண்டகை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.